سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று எனது சகோதரி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பெண்கள் இமாமாக நின்று பெண்களுக்கு தொழ வைக்கலாமா, அந்த தொழுகை கூடுமா என்ற கேள்வியை என்னிடம் கேட்டார்கள். அதற்கான பதிலை தொலைபேசியிலே கூறும் பொழுது இதை எனக்கு காணொளியாக செய்து தரும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே இதை நான் காணொளியாக தயாரித்து பொதுமக்கள் அனைவரும் பயனடையும் வகையிலே இதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். பொதுவாக பெண்களுக்கு இமாமாக இருக்கலாமா என்கின்ற அந்த கருத்தை மார்க்க அறிஞர்கள் சிலர் மக்ரூஹு என்றும் சிலர் முஸ்தபஹ் என்றும் கூறுகின்றார்கள். மக்ரூஹு என்று சொல்லி சொன்னால் பெண்களுக்கு தொழ வைப்பது மக்ரூஹு, ஒரு விரும்பத்தகாத செயல், பாராட்டத்தக்க செயல் அல்ல. ஆனால் அவர்கள் அவ்வாறு இமாமாக நின்று பெண்களுக்கு தொழ வைத்தால் அந்த தொழுகை கூடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறுகின்றார்கள். சில பேர் முஸ்தஹபு என்று கூறுகின்றார்கள். பெண்களுக்கு இமாமாக நின்று தொழ வைக்கக்கூடியது விரும்பத்தக்க செயல், பாராட்டக்கூடிய செயல். அந்த தொழுகை மற்ற தொழுகைகளைப் போல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறுகின்றார்கள். எந்த இடத்திலுமே எந்த மார்க்க அறிஞரும் இவ்வாறு பெண்களுக்கு இமாமாக இருந்து தொழ வைப்பது ஹராம் என்று எங்குமே சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு குறிப்பை நாம் கவனிக்க வேண்டும். இந்த பெண்கள் ஆண்களுக்கு இமாமாக நிற்கக்கூடாது. இது இஸ்லாத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்கள் மட்டும்தான் இமாமாக நின்று தொழ வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மஸ்ஜிது நபவியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கின்ற பொழுது ஆண்கள் அனைவரும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சஃபிலே அமர்ந்து நின்று தொழுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். பெண்கள் அனைவரும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய இறுதி பகுதியிலே அமர்ந்து தொழுதவர்களாக இருந்து இருக்கின்றார்கள். அதேபோல் நோன்பு காலங்களில், பெருநாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலுக்கு சென்று தொழுதிருக்கின்றார்கள். அந்த தொழுகையிலும் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்கள் அனைவரும் முன் வரிசையிலே இருந்து கொள்வார்கள், பெண்கள் இறுதியிலே கடைசி வரிசையிலே பின்பு இருந்து கொண்டு தொழுவதை நாம் ஹதீதுகளே பார்க்கின்றோம். ஆக பெண்கள் ஆண்களுக்கு இமாமத்து செய்யக்கூடாது, ஆண்கள் பெண்களுக்கு இமாமத்து செய்யலாம். நாம் மேற்கூறியவாறு அது அமர்ந்திருக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான கேள்வியும் என்னிடம் கேட்டார்கள். இது சம்பந்தமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏதாவது குறிப்புகள் இருக்கின்றனவா? இமாம்கள், அதாவது பெண்களுக்கு இமாமாக நின்று தொழ வைக்கலாம் என்பதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டு இருக்கின்றார்கள். நேரடியாக இது சம்பந்தமான எந்த குறிப்புகளையும் நாம் காண முடியவில்லை, அவ்வாறு இருப்பதாக தெரியவும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாகிறது. இஸ்லாம் எந்தெந்த செயலை செய்யக்கூடாது என்று பெரிய பட்டியலேயே நமக்கு தந்து கொண்டு இருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அது போன்ற பட்டியல்களில் பெண்களுக்கு இமாமத்து செய்யக்கூடாது என்று எந்த இடத்திலுமே வரவில்லை. ஆகையினால் நாம் அழகிய முறையிலே பெண்களுக்கு இமாமத்து செய்யலாம் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இன்னொன்று, எவ்வாறு தொழுவது என்று பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கு இமாமத்து செய்கின்ற பொழுது ஆண்களை போல் இமாமாக முன் நின்று தனியாக நின்று பெண்கள் பின்வரிசையிலே நின்று தொழுவது கூடாது என்று அனைத்து மார்க்க அறிஞர்களும் கூறியிருக்கின்றார்கள். ஆகையினால் பெண்கள் அந்த முதல் வரிசையிலேயே நடுப்பகுதியிலேயே நின்று கொண்டு பெண்கள் சேர்த்துத்தான் அந்த பெண் இமாமாக நின்று தொழ வைக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அதுவும் குறிப்பாக பள்ளிவாசல்களிலோ பொது இடங்களிலோ மகரமான ஆண்கள் இருக்கக்கூடிய இடங்களிலோ தொழ வைப்பதும் கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக அல்லது மகரமான ஆண்கள் இல்லாத இடங்களில் பெண்கள் தொழுது கொள்ளலாம். மகரமான ஆண்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அல்லது
பொது இடங்களில் மக்கள் வந்து செல்லக்கூடிய இடங்களாக இருந்தால் அந்த இடங்களிலே தொழக்கூடாது என்பதனை பார்க்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு தெரிந்த சில விஷயங்களை கூறியிருக்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.